மேக்ஸில் யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் 4th சம்மில் நேற்றுக்கு 4 வரைக்கும் சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். இப்போ 5th சப்டிவிஷன் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷோட ஃபார்முலா என்னமா? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி. ஸோ யூனிவர்சல் செட் எடுத்து எழுதணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதையும் எடுத்து எழுதணும். கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிவிட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். இதுதான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏ யூனியன் பி இங்கேயும் ஏ யூனியன் பி இல்லைன்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா என்ன? ரெண்டுக்கும் காமனான உள்ளது. ஸோ காமனான உள்ளதை எடுத்து எழுதணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிடும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? யூனிவர்சல் செட் எடுத்து எழுதுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டு யூனிவர்சல் செட்டில் உள்ளதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஏ டேஷ் த ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ டேஷ். நம்ம ஆல்ரெடி ஏ டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஸோ யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ டேஷை எடுத்து எழுதுங்க. கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிவிட்டு யூனிவர்சல் செட்டில் உள்ளதை எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஏ டேஷ் த ஹோல் டேஷ். ஏ டேஷ் த ஹோல் டேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ தான் ஆன்சராக வரும்.